அரியலூரில் எரிக்கப்பட்ட குப்பைக்கு நடுவே பிறந்து சில மணி நேரங்களே ஆன ஆண் குழந்தை சடலம் கிடந்ததைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். குப்பையில் குழந்தையை வீசியது யார்? நடந்தது என்ன? அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள குழுமூர் காலனி தெருவைச் சேர்ந்தவர் அமிர்தம். அப்பகுதியில் உள்ள குப்பை மேட்டில் துவரை மிளகு குச்சிகள் தேங்கி கிடந்ததால் அவற்றை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார் அமிர்தம். வேலை முடிந்து மீண்டும் வந்து பார்த்தபோது குப்பை சரியாக எரியவில்லை என்பது தெரிய வந்தது. எனவே ஒரு குச்சியை எடுத்து குப்பையை கிளறிவிட்டிருக்கிறார். அப்போதுதான் அந்த காட்சி அமிர்தத்தை நிலைகுலைய செய்துள்ளது. அந்த குப்பையில் எரியும் தணலுக்கு நடுவே ஏதோ ஒரு உயிரினம் கிடப்பது போன்று அமிர்தத்திற்கு தெரிந்துள்ளது. அது நாய்க்குட்டியா அல்லது குரங்கா அல்லது வேறு ஏதேனுமா என்பது தெரியாமல் அருகில் சென்று கிளறி பார்த்திருக்கிறார். ஆனால் அது பிறந்து ஒரு சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தை சிசு என்பது தெரிய வந்தபோது அதை வதைத்து போனார். உடனே அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுக்க அனைவரும் அங்கு திரண்டனர். தகவல் அறிந்து அரியலூர் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்துவிட்டனர். மலர் என்ற மோப்பநாயை வரவழைத்து போலீசார் அப்பகுதியில் சோதனை நடத்தினர். குழந்தை பிறக்கும் போது இறந்து விட்டதா அல்லது உயிருடன் வீசி சென்று விட்டனரா? குழந்தை யாருடையது என்பது புரியாமல் போலீசார் திணறித்தான் போயினர். அப்பகுதியில் போலீசார் நடத்திய விசாரணையில் அதே தெருவைச் சேர்ந்த திவ்யா என்ற பெண்ணின் வயிறுதான் அண்மையில் பெரிதாக இருந்ததாக தெரிவித்திருக்கின்றனர். உடனே திவ்யாவின் குடிசை வீட்டிற்கு சென்ற போலீசார் விசாரித்த போது முதலில் மறுத்திருக்கிறார். ஆனால் சந்தேகமடைந்த போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்த போது அவருக்கு பிரசவம் ஆகியிருப்பது உறுதியானது. அவர் அரைகுறையாக வீட்டிலேயே பிரசவம் பார்த்திருக்கிறார் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனால் அவரது உடல்நிலை மோசமாக இருந்துள்ளது. அவரை மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். குழந்தை பிறக்கும் போது தொப்புள் கொடியை சரியாக அறுக்காததால் குழந்தை உயிரிழந்திருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பெண்ணின் கணவர் மதிவாணனிடம் விசாரித்த போது அவர் கர்ப்பமாக இருந்ததே தனக்கு தெரியாது என கூறியுள்ளார். சமையல் வேலைக்காக வெளியூர் சென்று வந்திருந்த அவர் தனது மனைவிக்கு குழந்தை பிறந்ததை நம்ப முடியாமல் கேள்வி எழுப்பினார். உண்மையில் என்ன நடந்தது என்பது திவ்யா உடல் நலமடைந்து வந்து வாக்குமூலம் அளித்தால் மட்டுமே தெரிய வரும் என்கின்றனர் போலீசார்.